ஆட்டம் பாட்டத்தோடு நடந்த சமத்துவ பொங்கல் திருவிழா, அதுவும் எங்கள் ஊரில் இல்லைங்க, சென்னையில் நடந்ததுங்க. ஆமாங்க, சென்னையில் நடந்த சமத்துவ பொங்கல் திருவிழாங்க. இதில் காலையிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நடந்தது போட்டி. அதுவும் 2 நாள் நடந்ததுங்க. காலையில் ஃபஸ்ட்டு வந்து 6 மணிக்கெலாம் பொங்கல் கோல போட்டி நடந்தது. நிறைய பெண்கள் கலந்து கோலம் போட்டாங்க. அதில் வின் பண்ண ஃபஸ்ட்டு இருக்கவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பைக் கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு ஆறுதல் பரிசும் கொடுத்தாங்க. பாருங்கள், கோலம் போடுறாங்க. அடுத்தது சமத்துவ பொங்கல் வச்சாங்க. இதில் ஜாதி மதம் பார்க்காம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பொங்கல் வச்சாங்க. பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். இதுமாரி உங்கள் ஊரில் நடந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். பொங்கல் பொங்கிடுச்சு, எல்லோரும் சொல்லுங்கள் பொங்கலோ பொங்கல். அப்புறம் குழந்தைங்களுக்கான போட்டிகள் நடந்தது, அதையும் பாருங்கள். எவ்வளோ அழகாக குழந்தைங்க கலந்துன்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு மட்டும் பெரியவங்களுக்கும் ஷார்ட் புட் நடந்துச்சு. நிறைய போட்டி நடந்துச்சுங்க. பார்க்கவே 10 கண்ணு வேணும், அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. இது சென்னையா இல்லை ஊரான்ற அளவுக்கு இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு நடந்தது. லெமன் வித் ஸ்பூனு எல்லா பெண்களும் வந்து போட்டி போட்டு வின் பண்ணாங்க. ஈவினிங் மேலே நிறைய போட்டிகள் வச்சாங்கங்க. அது வந்து பெண்களுக்கான உரியடி, ஆண்களுக்கான உரியடி, குழந்தைங்கள் அவங்களோட திறமைகள் நிறைய காமிச்சாங்க. அதையும் பாருங்கள். உரியடியில் ஆண்கள் மட்டும்தான் அடிக்கணுமா, பெண்கள் நாங்கள் அடிக்கக்கூடாதா, நாங்களும் அடிப்போம்னு சொல்லிட்டு பெண்கள் போட்டி போட்டு உரியடி அடித்தாங்க. அதுலேயும் வந்து இந்த லேடி வந்து டக்குனுங்க ஒரே அடியில் அடித்தாங்க. பானை சுக்குநூறாக போச்சு. எப்படி பாருங்கள், நீங்களே பாருங்கள். இவங்களுக்கு ஒரு சபாஷ் சொல்லுங்கள், பாராட்டு தெரிவிங்க. சூப்பருங்க, நாங்களும் வின் பண்ணோம் பார்த்தீங்களா. அடுத்தது ஆண்களுக்கு நடந்தது செம காமெடியாக இருந்ததுங்க. இங்கே அடிக்க சொன்னாங்க, எங்கேயோ போய் அடிக்கிறாங்க, பேனரில் அடிக்கிறாங்க. பயங்கரமாக இருந்தது. அப்புறம் அடித்தாங்க, சூப்பராக போச்சு. உண்மையாலுமே நல்லா இருந்ததுங்க. அடுத்தது குழந்தைங்க திறமைகளை காமிச்சாங்க, பாருங்கள். இந்த சென்னையில் சமத்துவ பொங்கல் ரொம்ப நல்லா இருந்ததா? உங்கள் ஊர்லேயே பொங்கல் திருவிழா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக போச்சு எங்களுக்கு பொங்கல். உங்களுக்கும் நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன்.